ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக தமிழகத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய திருநெல்வேலி கவின் ஆணவ கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சுர்ஜித்தின் தாயாரும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டவருமான உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரியை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சிபிசிஐடிக்கு திருநெல்வேலி 2வது நீதிமன்றம் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் சற்று முன் உத்தரவிட்டுள்ளது. ஷர்மிளா, இந்த வழக்கில் சுர்ஜித் தற்போது கைதாகி சிறையில் இருக்கிறார். அவரது தந்தை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் சரவணன் சிறையில் இருக்கிறார். அவரது உறவினர் ஜெயபாலும் சிறையில் இருக்கிறார். இவர்கள் மூவரும் சிறையில் இருக்கும் இந்த நேரத்தில் சுர்ஜித்தின் தகப்பனாரான சரவணன் தொடர்ந்து ஜாமீன் கேட்டு மனுவை கோர்ட்டில் அளித்து வருகிறார். அதே போல ஜெயபாலும் தனக்கு பிணை வேண்டும் என கேட்டு வருகிறார். இது குறித்த விசாரணை ஜெயபாலின் ஜாமீன் குறித்த விசாரணை இன்று நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த போது இந்த கொலை வழக்கில் முக்கியமாக கருதப்படும் சுர்ஜித்தின் தாயாரான உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரி தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வருகிறார் என சிபிசிஐடி தெரிவிக்கிறீர்களே, அவரை கைது செய்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள் என நீதிபதி ஹேமா உத்தரவிட்டார். இதனை அடுத்து இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றப்பத்திரிகை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. சமீபத்தில் மீண்டும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் உதவி ஆய்வாளரான சரவணன் மனு தாக்கல் செய்துள்ளார். இன்றைய மனு மீது தற்போது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. வழக்கு விசாரணையின் போது கிருஷ்ணகுமாரியை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி ஹேமா. தொடர்ந்து இந்த வழக்கின் நிகழ்வுகளை கவனித்து வருகிறோம் ஷர்மிளா. இதுவே தற்போது இருக்கும் முக்கிய செய்தி ஷர்மிளா.